பொருள்கள் ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்யக்கூடியதாங்க மணப்பாறை நெய் சுக்கா. அந்த நெய்யை ஊற்றி அப்படியே அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அந்த மணத்தை டோட்டலாகவே மாற்றிட்டாருண்ணே மாஸ்டர். கண்டிப்பாக மஸ்ட் அண்ட் ட்ரை தான். வீட்டில் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதோட மண்ணம் ஃபுல்லாகவே கோழிக்கறி உள்ள வரைக்கும் நம்மளுக்கு இறங்கும். இந்த சுக்கா ஃபுல்லாகவுமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்துக்கு வந்ததுக்கு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ். வேறு வாசனை வந்தார் பாரு பாலா. ஆமாம் கண்டிப்பாக. வணக்கம் கட்டுறது கையில். தம்பி வந்து ஒரு கேள்வி கேட்கணுன்ட்டு இருந்தாருங்க. கேள்வியை மறந்துட்டாராம். எப்படியே இடையில போய் கண்டுபிடிச்சி தேடி எடுத்துகிட்டு வருவாருங்க. அதுக்கு முன்னே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான நெய் வறுவல் தான் பண்ண போகிறோம். அந்த ஊர் பேருக்கு வந்து முறுக்குக்கு ஃபேமஸான ஊர். அந்த ஊருக்கு போனாங்கன்னா மற்ற பொருள் வாங்குறாங்களோ இல்லையோ கம்பல்சரி முறுக்கு வாங்குவாங்க. அது என்ன ஊர் தெரியுமா? மலைப்பாறையா? நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? பதில் வந்துச்சா? கேள்வி யார்கிட்ட கேட்டது? மலைப்பாறை கிட்ட. மணப்பாறை மணப்பட்டியில் எப்படி ஒரு சிக்கன் ஃபேமஸாக இருக்கோ அதே போல தாங்க மணப்பாறையிலையும் ஒரு நெய் வறுவல், ஒரு நெய் கோழிக்கறி வறுவல் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. எல்லா ஃபங்க்ஷனுங்களையும் குறிப்பாக சொல்லலாம் சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் கூட கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க இன்றைக்கி நாங்கள் ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லைங்க. வெங்காயம் வெட்டணும், தக்காளி வெட்டணும், இஞ்சி பூண்டு கரண்ட் இல்லையா அரைக்க முடியாமல் போயிடுச்சு, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பொருள்கள் ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்யக்கூடியதாங்க மணப்பாறை நெய் சுக்கா. இன்றைக்கி இந்த மணப்பாறை நெய் சுக்காவோட சேர்ந்து என்னென்ன விருந்தெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா வட்டி சாதம், தக்காளி ரசம், பைனாப்பிள் கேசரி, அவிச்ச முட்டை, இதெல்லாம் கடவுளின் குழந்தைகளுக்கு ஒரு 70-75 பேர் கடவுளின் குழந்தைகள் இருக்காங்க. ஸ்டாஃப் ஒரு 10 பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு 5 பேர். இவ்வளோ பேருக்கும் விருந்து எதுக்காக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கிறிஷ் ரமேஷ் அந்த குழந்தையோட 10வது வருட பிறந்த நாளுக்காக அவங்கள வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பான சகோதரி ஷாலினி மற்றும் அப்பா அம்மா மற்றும் தாத்தா பாட்டி அவங்களாம் சேர்ந்து தான் இந்த விருந்து கொடுக்குறாங்க. துபாயிலேருந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். கைஃபாலக் தமாம். கைஃபாலக் தமாம்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு 10வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கும் அந்த குழந்தை இன்னும் மென்மேலும் வளர்ந்து உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா இன்னைக்கு கேள்வி என்னன்னா நம்ம இருக்கிறது பேக் சைடு ஃபுல்லாவே பச்சை பசேர்னு இருக்கும். ஃப்ரண்ட்லயும் பச்சை பசை. ஆமா எப்பவுமே நம்ம இருக்க சுத்தி ஒரு மனுஷன் பச்சை கலர் துணியை போட்டு பச்சை கலர் ஷூ போட்டு பச்சை கலர் வண்டியில போய் எதிர் வீட்டுல தட்டினானா? ஏன்? காலிம்பல் இல்ல அதனால தட்டினா. பச்சை பச்சை கேட்க முன்னாடி மணப்பாறையில் நெய்யில் முறுக்கு சுட்டு தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலான மணப்பாறை நெய் சுக்கா கோழி வறுவல் தானே சுக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சிருக்கோம். வாங்க ஒன்று விடாம பாருங்க. மணக்க மணல் போல இருக்கிற நெய், பட்டை மிளகா, உரிச்சு வச்ச பூண்டு, வெட்டி வச்ச இஞ்சி, மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், தூள் உப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பொடியாக வெட்டி வச்ச மல்லி தலை, கடவுளோட குழந்தைங்களுக்கு வெட்டி கழுவி வச்ச சுத்தமான கோழிக்கறி. இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இப்போது நம்ம தான் செய்முறை ஆரம்பிக்க போகிறோம். செய்முறையை கொஞ்சம் மாற்றி தான் அங்கே மணப்பாறையிலும் செய்வாங்க, நாங்களும் செய்ய போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எப்படி பொருள்கள் செய்கிறோமோ அதே போலவே நீங்களும் பொருள்கள் செய்யுங்க. அடுப்பு பற்ற வைங்க. ஓகேங்க. ஸ்ரீலங்கன் உரல். இப்போ இதில் வந்து பூண்டு இடிக்க போகிறேங்க. 1 கிலோவுக்கு 10 பூண்டு. கும்மியடி மாஸ்டர் கும்மியடி. இந்த மாதிரி பாதியா மாஸ்டர் நல்லா அடிச்சு வச்சிருக்காங்க. மாஸ்டர் இதுல எல்லாம் திறமசாலின. மாஸ்டர் வந்து அருமையாக பூண்டை அடித்து வச்சுருக்காரு. அடுத்தது நம்ம இஞ்சி அடிச்சுக்க போகிறோம். இஞ்சி கொட்டுங்க பாலானே. போட்டிங்களா? உரலை உள்ளங்கையில் எடுத்து நங்குன்னு குத்த வேணும். நம்ம பெரிய உருளி வச்சாச்சுங்க. இப்போ கோழிக்கறியாக சேர்க்க போகிறோம். 1 கிலோ கோழிக்கறிக்கு அளவு சொல்லிடலாமா? 1 கிலோ கறிங்க. 1 கிலோ கறி. ஏன்னா இப்போ கறி தானே சேர்க்க போகிறோம். முதல்ல எடுத்தோடனே எண்ணெய்லாம் ஊற்ற போகிறது இல்லை. எதை எண்ணெயோ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய நெய் சுக்காவுக்கு நெய்யோ சேர்க்காம
ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோழிக்கறியை இறக்கிடணுங்க. கோழிக்கறியிலேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியில் வரும். ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம அடுத்தடுத்த பொருள்களை சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த நெய்யோட மனம் ஃபுல்லாகவே அந்த கோழிக்கறியில் நம்மளுக்கு இறங்கும். இல்லை போட்ட உடனேயுமே அந்த கலர் சேஞ்ச் ஆகும். தண்ணி எதனாச்சும் இருந்தால் வெளியில் வந்துடணும். ஏற்கனவே சொல்லியிருப்போம் 1 கிலோவுக்கு 10 பல் பூண்டு, அதே போல் இஞ்சி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 70 கிராம் எடுத்திங்கன்னா தான் தோல் சீவி உங்களுக்கு 50 கிராம் அளவுக்கு கிடைக்கும். தண்ணி வருதுங்களா? தண்ணி எல்லாமே இறங்குது. நம்ம அப்படியே இறக்கணுமா? ஆமாம், இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குங்க ஆரம்பத்துக்கும் இப்போத்துக்கும். சரிங்களா? இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாகவே வெளியில் வரணும். சரி, பார்த்தீங்களா? எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் தான் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். மணல் போல இருக்கிற நெய் 100 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. வருது பார்த்தீங்களா நெய் மனம்? இங்கே ஆளே காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோழிக்கறி ஒரு 1/4 வேக்காடு வெந்திருக்குங்க. இந்த நேரத்தில் தான் இடித்த இஞ்சி பூண்டு உப்பு சேர்த்து நம்ம இன்னொரு 1/2 வேக்காடு வேக வச்ச பின்னாடி தான் அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்கணும். உப்புத்தூள் செய்முறை பார்த்தீங்களா ஃபுல்லாக வித்தியாசமாகவே இருக்கும். சுவை சூப்பராக இருக்கும். இப்படி வேகும்போது அந்த இஞ்சி பூண்டு எல்லா சுவையும் கறி உள்ள வரைக்கும் நம்மளுக்கு இறங்குங்க. இப்போ கறி நம்மளுக்கு ஒரு 40% வெந்திருக்குங்க. இந்த நேரத்தில் மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 6லேருந்து 7 வரமிளகாய் விதையோட, காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், இப்போ வந்து கோழி வேகும் போது 1/4 வேக்காடில் ஒரு பொருள் சேர்த்துருப்போம். 1/2 வேக்காடில் என்ன மாதிரி 1/2 வேக்காடில் இருக்கும் போது ஒரு பொருளை சேர்த்துருப்போம். இப்போ அண்ணே மாதிரி 3/4 வேக்காடில் இன்னொரு பொருளை சேர்க்க போகிறோம். நல்ல 3/4 வேக்காடு கறி இருக்க நேரத்தில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நீங்களும் சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 கிராம் அளவு முந்திரி பருப்பு 1 கிலோக்கு. ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்தோம், அதுக்கு அடுத்தது தேவையான அளவு உப்பு நீங்களும் சேர்த்துக்குங்க. உப்பு பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க வேணாம். நல்லா மனம் வருதுங்க. நல்லா தாராளமாக என் மனசு மாதிரி மல்லியை சேர்த்துக்குங்க. அவ்வளோதானே, மணப்பாறை நெய் கோழிக்கறி சுக்கா சிம்பிளாக இருக்குது, சிறப்பாக இருக்குங்க. மனமும் சரி, வண்ணமும் சரி, பார்க்குறதுக்கும் சரி, நல்ல ஒரு ரிச்சான உணவு. முந்திரி ரிச்சான உணவு. நான் சோத்து தட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்மளை பார்க்க வந்து மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் வந்திருக்காரு. அவர் தான் டேஸ்ட் பார்க்க போகிறாரு. இன்னைக்கும் நான் இல்லையா? அவர் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சுவைச்சு பார்க்கணும். நேற்று ஈவினிங் வந்தவனையுமே என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டார். எல்லாருமே வீடியோவில் நல்லா இருக்கீங்களா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு டவுட்டில் கேட்டார். ஸோ அவரே நேற்று மதியம் இருந்தும் சரி, இரவு இருந்தும் சரி, காலை இருந்தும் சரி, அவரே ஆச்சரியப்பட்டார். நல்லா சூப்பராக செஞ்சு கொடுக்குறீங்கன்னு. இந்த உணவை இன்னைக்கு கடவுள் என் குழந்தைங்களுக்கு கொண்டு போகிறோம் இல்லைங்களா, அதுவும் எப்படி இருக்குட்டு அவரே டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டோம். அதுதானே. சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. சுட சுட சிறப்பாக தயாராகுதா? ஆமாங்க. தக்காளி ரசம் வாசனையோடு தயாராகிருக்கு, மணமணக்குது. நம்மளோட ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி எப்பவும் போல் தயார் பண்ணியிருக்கோம். அவிச்ச முட்டைகள் நீங்கள் பூ மாதிரி சோறு வடிக்கிறோமா?
இது சாருக்கு, இது எனக்கு. வந்தவங்களை நல்லா கவனிக்கிறடா. உனக்கு நிறைய சோறு போட்டிருக்கேன், அவங்களுக்கு கம்மியாக போட்டிருக்கேன். அவங்க தான் சொன்னாங்க எனக்கு லைட்டாக போகணும், டயட்டில் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து சமைச்சது ரசத்துக்காகங்க, ஆனால் அதில் இருக்க கிரேவிலே தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கிரேவியாக ஃபஸ்ட்டு நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்துக்கு வந்ததுக்கு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ். பிரதர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரன், மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க குடும்பமே நம்மளுக்கு வந்து ரசிகர்கள். அம்மா முக்கியமாக அம்மா அவங்க அம்மா ரொம்ப ரசிகர் அவங்க. என்ன பிரதர் நாங்களே சொல்கிறோம், உண்மைதானே? உண்மைதான். ஆக்சுவலி அம்மா தான் அந்த சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஒரு கடந்த 8 வருஷமா. ஸோ அப்போ அம்மா பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேன் என்ன சமைக்கிறாங்கன்னு. இந்த பார்த்து நானும் சப்ஸ்கிரைபராக மாறிட்டேன். ஓகே. சண்டே ஒரு நாள் சமைப்போம் வீட்டில் பிள்ளைங்களுக்காண்டி. ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு கட்டுறது கையோட சேனலோட குக்கிங்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குது. அவங்க சொல்கிற மெஜர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது 1 கிலோக்கு எல்லாமே. இப்போ இது மாதிரி சமைக்க தெரியாத ஆளுக்கு பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வெல்கம் உங்களுக்கு. நம்ம செஞ்ச சிக்கன் கொண்டாட்டத்தை பற்றி அண்ணன் சொல்லுறான். அண்ணன் சமைச்சு ஒரு வேலைக்கு இல்லை 2 வாட்டி அதை சமைச்சு செஞ்சுருக்காராம், என்கிட்ட சொன்னார். உண்மைதான் அது. நம்ம காணொலியை பார்த்து நிறைய மக்கள் புதுசாக கற்றுக்கிறவங்க நிறைய அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மணப்பாறை நெய் சுக்கா, நெய் கோழிக்கறி சுக்கா செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டா எங்கே சார் இருக்கும்? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கும் ஸ்டார்டிங்லேயும் இது ஒரு டவுட் தான். நேற்று சாங் மாஸ்டர் சொன்ன மாதிரி உண்மையாக கேமராவுக்கு சொல்கிறாங்களா நல்லா இருக்குனால சொல்கிறாங்களான்னு. ஆனால் உண்மையாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இப்போ நம்ம கனவு தோட்டத்துக்கு புதுசாக வர நண்பர்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி நாங்கள் பார்த்து வரோம், கவனிப்பு எல்லாம் எப்படி இருக்குது? எப்படி கேமரா முன்னாடி எப்படி இருக்காங்களோ அதே தான் ஆஃப் த கேமராவும் இருக்காங்க. ரொம்ப ஜாவியாக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. முதல்ல எனக்கும் கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு எப்படி பழகுறது அப்படின்னு. ஸோ அவங்க எப்படி இருக்காங்களோ இப்போ பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. எதுவும் ஸ்கிரிப்டட்டும் இல்லை. நம்ம வீடியோ பார்த்து எதுவும் ஸ்கிரிப்டட்டால் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தேங்க்யூ. ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க. மலையாளிஸ்லாம் ரொம்ப மஸ்டவாக இருக்காங்க. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரதர். கட்டுறது கையில் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே அப்படி தான் பழகுறாங்க. உங்கள் நண்பர்களாகட்டும், உங்கள் குடும்பத்தார் இல்லையா, அடுத்து ஒரு தடவை எல்லோரும் சேர்ந்து வந்தீங்கன்னா இன்னும் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக. போன வாட்டி தான் நான் மிஸ் பண்ணியாச்சு அந்த ஓப்பனிங் செரமனிக்கு வரதுக்கு. அடுத்த தடவை கண்டிப்பாக ஃபேமிலியோட வர பிரதர். கண்டிப்பாக. வெல்கம். சொல்லுங்கள் தம்பி, எப்படி இருக்கு? இன்னும் வாயே வைக்கலண்ணே. பயப்பட ஒரு 2 அடி பின்னாடி போயிட்டு. ஃபஸ்ட்டு நெய் சோறோட கிரேவி. நெய் சோறு இல்லைண்ணே, கிரேவியா? மக்களே ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? குழப்பம்தான். நெய் சுக்காவோட கிரேவியோட சாப்பாடுண்ணே. அந்த நெய்யை ஊற்றி அப்படியே அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அந்த மனத்தை டோட்டலாகவே மாற்றிட்டாருண்ணே மாஸ்டர். கண்டிப்பாக மஸ்ட் அண்ட் ட்ரை தான். வீட்டில் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையிலுமே சூப்பரான ஒரு டிஷ்ஷு. வெள்ளை சாதம் மட்டும் இல்லை, ஒரு சைட் டிஷ்ஷாகவே இதை வச்சு சாப்பிடலாம். ரசம் சோறு, சாம்பார் சாப்பாடு இந்த மாதிரி வைக்கும்போது இதை கொஞ்சம் சைட் டிஷ்ஷாகவே வச்சு இன்றைக்கும் நம்ம அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதை மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் வந்து சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றோம். அது இன்னொரு தனியான ருசி. இந்த நீங்கள் கறி சாப்பிடும்போது அந்த நெய் மனம் உங்களுக்கு எப்படி பிரதர் இருக்குது? நெய் மலை நல்லா சூப்பராக இருக்குது. அது கூட நல்லா சிக்கன் கூட நல்லா ஃபியூஸ் பண்ணியிருக்கு. உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறியில் இருக்க தண்ணி வெளியில் வந்த பின்னாடி நம்ம அந்த நெய் சேர்த்தோம்னா நெய் வந்து சூடாகாது. அந்த டைமில் அதோட மனம் ஃபுல்லாகவே கோழிக்கறி உள்ள வரைக்கும் நம்மளுக்கு இறங்கும். இந்த சுக்கா ஃபுல்லாகவுமே சூப்பராக இருக்கும். வேறு வாசனைன்னு வண்டார் பேர் பாலா. ஆமாம், கண்டிப்பாக. அந்த முந்திரி பருப்பு கூட சாஃப்டாக வெட்டில் வச்சோன்னே உடையுதுண்ணே. இந்த கிரேவி சாப்பிடும்போது நெய்யோட மனமும் இஞ்சி பூண்டோட மனமும் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம முந்திரியை வந்து லாஸ்ட்டாக போடாமல் 3/4 வேக்கெட்டில் போட்டது அந்த முந்திரியை சேர்ந்து வெந்து சும்மா அப்படியே சாஃப்டாக மாவு மாதிரி இருக்குங்க. ஏன்னா முந்திரி பொதுவாகவே எல்லாமே கடைசி நேரத்தில் அலங்காரத்துக்கு மட்டும்தான் போடுவாங்க. இந்த மாதிரி வேக வைக்கும் போது அதோட சுவை இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதம் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். சாதம் இல்லை, சாதம், ரசம், கேசரி, முட்டை, அதோடு இன்றைக்கி செய்யக்கூடிய நெய் சுக்கா இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் அவ்வளோ விருப்பமாக சாப்பிட போகிறாங்க. அந்த சந்தோஷத்தை போய் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த கடவுளின் குழந்தைங்க முகத்தில் சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, கிறிஸ் ரமேஷ் என்ற குழந்தைக்கு 10வது வருட பிறந்தநாளுக்காக தடப்படலான விருந்து தயாராகிடுச்சுங்க. மதிய விருந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். போகலாமா? அதுக்கும் நாங்களும் சந்தோஷமாக இருக்காங்க.
குழந்தைங்களுக்கு சரியான நேரத்தில் மதிய விருந்து கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன விருந்து கொண்டு வந்திருக்கோன்னு பார்க்கலாங்களா? அடி சாதம், தக்காளி ரசம், மணப்பாறை நெய் சுக்கா, அவிச்ச முட்டைகள், பைனாப்பிள் கேசரி. கிஷ் ரமேஷ் அந்த குழந்தையோட 10வது வருஷம் பிறந்ததுக்காக குழந்தைங்க தயாராக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. கொடுக்கலாங்களா? வாழையில போட்டு சாப்பாடு கொடுக்குறோமா? பிறந்த நாள் விருந்துங்க. இந்த நாளிலே கிறிஸ் ரமேஷ் என்ற குழந்தையை எமது பாதத்தில் தருகின்றோம். அந்த குழந்தையை இந்த குடும்பத்திற்கு தந்தபோது அந்த உற்றார் உறவினர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தது போல் அவர்கள் என்றும் மது இரட்டிப்பான மகிழ்ச்சியிலும் மது இரட்டிப்பான ஆசீர்வாதத்திலும் அவர்கள் நிறைந்து வாழ மது அருளை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆம் தகப்பனே, இந்த குழந்தை வளரும்போது அறிவிலும் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நல்ல பண்புகளிலும் நிறைந்து வாழ வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மேலும் இந்த குழந்தைக்கு நோய் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்து அந்த குழந்தையை என்றும் பராமரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அந்த பெற்றோரை ஆசிர்வதையும், பெற்றோர்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதையும், அவர்கள் என்ன தேவைகளுக்காக வேண்டி இந்த உணவை தந்திருக்கின்றார்களோ அந்த எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் நீரே அறிவீர் ஆண்டவரே. அனைத்தையும் நீர் செய்து முடிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். மேலும் அவர்கள் போகும்போது வரும்போதும் அந்த காவல் தூதர்களை முன்னும் பின்னும் இடமும் வளமும் அனுப்பி அவர்களை பாதுகாத்து என்றும் பராமரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே. நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்கா தம்பி? சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்காம்மா? சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்காம்மா? கிறிஸ் ரமேஷ் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. 10வது பிறந்தநாளுக்கா வாழ்த்து சொல்லிடுங்க. கிறிஸ் ரமேஷ் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கா தம்பி? சூப்பராக இருக்கா? சிக்கன் நல்லா இருக்கா? இந்த சாப்பாடு நல்லா இருக்குண்ணே, சிக்கன் நல்லா இருக்குண்ணே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ண்ணே. நன்றி நன்றி. நல்லா இருக்கடா தம்பி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சாப்பாடு? நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்காப்பா? கேசரி, கேசரி, கறி, ரசம், முட்டை, சூப்பர். தேங்க்யூ சாப்பிடு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கிறிஸ் ரமேஷ் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. ஹாப்பி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே. மக்கள் பார்த்துருப்பாங்க எப்படி மணப்பாறை நெய் கோழிக்கறி சுக்கா சேர்க்கணும்னு பார்த்துருப்பாங்க. ஒன்று அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த குழந்தைங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷமும் பார்த்துருப்பாங்க. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ் ரமேஷ் அந்த குழந்தையுடைய 10வது வருட பிறந்தநாளுக்காக குழந்தையை வாழ்த்து இவ்வளோ கொடுக்க சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான சகோதரி ஷாலினி மற்றும் பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டி துபாயிலேருந்து இருந்து சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்களும் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நீண்ட பிறநாள் காணும் அந்த நல்ல உள்ளம் உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் வாழ்ந்து இந்த கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டட கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான குழந்தைகள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனல்ல நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டட கையில் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookலயும் பேஜ் இருக்கு, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Instagramலயும் பேஜ் இருக்கு, பேஜ் நேம் கட்டது பாண்டி. இந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இத்துடன் இந்த இடத்துல இருந்து விடை பெறுகிறோம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு?